காய்கறி வியாபாரி உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 2 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பேரிகை பாகலூர் சாலையில் முகுளூர் என்ற பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பேரிகை பகுதியிலிருந்து வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டபோது காரில் இருந்த ரூபாய் 2,36,000 பறிமுதல் செய்தனர். விசாரணையில் பெங்களூரை சேர்ந்த காய்கறி வியாபாரியான சாதிக் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து பறிமுதல் செய்த பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் ஒசூர் சார் ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான செல்வி பிரியங்கா அவர்களிடம் ஒப்படைத்தனர். முதலமைச்சர் பிரச்சாரத்திற்கு பிறகு வரவேற்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த வாழை குலைகளை போட்டி போட்டுக் கொண்டு தொண்டர்கள் எடுத்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த காட்டுக்குளம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திருவண்ணாமலை மற்றும் ஆரணி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து சிறப்புரையாற்றினார். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முடிந்த பின்பு வரவேற்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த வாழை மரங்களிலிருந்து வாழை குலைகளை போட்டி போட்டுக் கொண்டு தொண்டர்கள் எடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூரில் போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி எதிரே உள்ள காந்திப்பேட்டை திருநாத முதலியார் தெருவில் வசிக்கும் சுமி ஸ்டுடியோ உரிமையாளர் நவீன்குமார் என்பவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக வருமான வரித்துறையினர் திருப்பத்தூர் சுற்றுலா மாளிகையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் முகாமிட்டு உள்ள நிலையில் இந்த சோதனையானது நடைபெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள அய்யலூரில் வாரந்தோறும் வியாழக்கிழமையன்று ஆடு மற்றும் கோழி சந்தை நடைபெறும். திண்டுக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சந்தையாக அய்யலூர் ஆட்டுச்சந்தை திகழ்கிறது. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் அதிகாலையில் சந்தை கூடியது. வழக்கத்தை காட்டிலும் விவசாயிகளும் வியாபாரிகளும் மிகவும் குறைவாக வந்திருந்தனர். இதுகுறித்து வியாபாரிகள் கூறுகையில், தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து வியாபாரிகள் பணம் கொண்டு வருவதற்கு சிரமமாக உள்ளது என்றும், மேலும் கொண்டு வந்தாலும் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் கொண்டு வர முடியவில்லை என்றும், இதனால் 2-3 ஆடுகள் மட்டுமே வாங்க முடிகிறது என்றும் கவலை தெரிவித்தனர். எனவே வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடம் தேர்தல் அதிகாரிகள் சற்று அவர்களின் வாழ்வாதாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறையில் சிறுத்தை பதுங்கியிருப்பதாக கூறப்பட்ட கூரைநாடு பகுதியில் 2வது நாளாக 7 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை நகரில் கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடிய வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் சிறுத்தையை பிடிப்பதற்கு வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சிறுத்தை நடமாட்டத்தால் கூரைநாடு பகுதியில் உள்ள 7 பள்ளிகளுக்கு நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இதில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் 4 பள்ளிகளுக்கு வனத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பாதுகாப்புடன் அச்சமின்றி தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுத்தை நடமாட்டம் உள்ள ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.